ஹலோ எவ்ரிவான். ஆக்டர் அஜித்னு கூப்பிட்றதா இல்லை ரேசர் அஜித்னு கூப்பிட்றதான்னு தெரியல. அஜித் குமார் ரேசிங் டீம் துபாயில் நடந்த ஒரு 24 hours எண்டூரன்ஸ் ரேஸில் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கோட வீடியோவில் நான் திரு அஜித்தோட வெற்றியும் தாண்டி துபாய் 24 hours எண்டூரன்ஸ் ரேஸோட ரூல்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு விடாமல் முயற்சி செஞ்சு, ஏன் ரீசெண்டாக கூட அவருக்கு ட்ரைனிங் நடத்தக்குள்ள, இந்த ரேசிங்கில் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி திரு அஜித் அவர்கள் அவரோட திறமையை இந்த வெற்றியில் நிரூபிச்சிருக்காரு. என்னாட்டி இந்த சந்தோஷத்தை அடக்க முடியல. உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை less than 5 minutes நான் உங்ககிட்ட சேர்க்குறேன். நான் ஏகே. வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். பணத்தை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் என் கவனத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்க. தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும் அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். தமாசு தமாசு அடிக்கிறதாண்டா பிளானு. திரு அஜித் குமார் இவர் ஒரு சிறந்த ஆக்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவர் ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர்னும் நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டார். இந்தியாவுக்கு 2025 ஆரம்பிக்கக்குள்ளேயே ரொம்பவே பெருமையான மூமெண்ட்டாக இருக்கும். இந்த வெற்றியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரேஸோட ரூல்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஒரு 24 hours கார் எண்டூரன்ஸ் ரேஸ். இந்த ரேஸ்க்காக நிறைய டீம்ஸ் வேர்ல்டு வைட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யூஏயோட லோக்கல்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் கார் மாடல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஸோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஸ் ஸ்டார்ட் பண்ணி 24 ஹவர்ஸில் யார் அதிகமான டிஸ்டன்ஸை ஓட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர். இதில் திரு அஜித்தோட டீமும் இருக்குது. அவரோட டீமோட பேர் அஜித் குமார் ரேசிங். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அல்லவா, இதில் நிறைய டைப் ஆஃப் கார், மாடல் ஆஃப் கார்ஸ் இருக்கும்னு. அதே மாதிரி இவரோட டீமுக்கும் 991ங்கிற கேட்டகரியும் GT4ங்கிற ஒரு கேட்டகரியும் திரு அஜித் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அங்கே உள்ளவங்களுக்கு சரியான அதிர்ச்சியும் பயத்தையும் கொடுத்துச்சு ஒரு மூமெண்ட். பட் அவருக்கு பெரிய காயம்லாம் இல்லை, எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் ரேஸில் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார். விடாமுயற்சி செஞ்சால் விஸ்வரூப வெற்றியை காணலாம்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரின்னு பார்த்துக்கலான்னு ஒரு பக்கம் தயாராகிட்டு இருந்தார். கடைசியாக அந்த நாளும் வருது. இவங்க இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு இவங்களுக்கு பரிசா 3rd place வாங்கியிருக்காரு இந்த ரேஸில். இது காம்படிஷனையும் தாண்டி இந்தியாவுக்கும் சரி, அஜித் அவர்களுக்கும் சரி ஒரு பெருமையான மூமெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு ஆக்டர் மாதவனும் அவரோட வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திரு அஜித்தோட ஃபேமிலியும் இவரோட ரேஸை பார்க்கறதுக்கு அங்கே வந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி ஒரு மூமெண்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு அஜித் அங்கே ஜெயிச்ச பிறகு இந்தியாவோட ஃப்ளாகை வேவ் பண்ணிக்கிட்டே அந்த ட்ராக்ல நடக்கிற காட்சி நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா மனுஷன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு. கங்க்ராட்ஸ் அஜித் சார். நீங்கள் மீண்டும் உங்கள் ப்ரொஃபஷனல் கரியர் ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை பேஷன் கரியர் ரேசராக இருக்கட்டும், இல்லை காமன் மேன் லைஃபாக இருக்கட்டும், நீங்கள் ஆல்வேஸ் கிரேட். இப்போலாம் நம்ம மக்கள் அந்த ஃபேன்ஸ்க்காக இந்த ஃபேன்ஸ்க்காகன்னு அடிச்சுக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்டேட்டட் நியூஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை தீர்த்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் குட் பை.